மாணிக்க வாசகப் பெருமான் திருவாய் மலர்ந்தருடைய திருவாசகத்தில் இன்னைக்கு திருப்பொற்சுண்ணம் என்கிற தலைப்பை பார்க்க வேணும். திருப்பொற்சுண்ணம் என்பதிலே எதை சொல்லுகிறார்? இறைவனுக்கு நீராடுவதற்கு தேவையான வாசனை பொடிகளை இடிப்பது, அதை பற்றி சொல்லுகிறார். அந்த காலத்தில் மஞ்சள், பாசி பயறு, வெந்தயம், காஞ்ச ஆவாரம்பூ இதெல்லாம் எடுத்து உரல்ல போட்டு இடித்து சலித்து வைத்து கொண்டு பெண்கள் குளிப்பார்கள். அது நீராட பயன்படுகிற பொடி. அதுபோல சிவபெருமானை நீராட்ட ஒரு பொடி தயார் பண்ண வேணும். அதுதான் இங்கே நடக்க போகிற நிகழ்ச்சி. அதை இடிக்கிற போது பாடுற பாட்டு திருப்பொற்சுண்ணம் அப்படிங்கிற பாட்டு. இப்போ பாடல் எண் 1. முத்து நல் தாளம் பூ மாலை தூக்கி முளைக்கூடம் தூபம் நல் தீபம் வைமின் சத்தியும் சோமியும் பார்மகளும் நாமகளோடு பல்லாண்டு செய்மின் சித்தியும் கௌரியும் பற்பதியும் கங்கையும் வந்து கவரி கொள்மின் அத்தன் ஐயாரன் அம்மானை பாடி ஆடப்பொற்சுண்ணம் நீடித்தும் நாமே. உலக்கைய வச்சு உரல்ல இடிக்கிற மாதிரி சத்தம் வருதா? சந்தம் அப்படி போட்டிருக்காரு. முத்து நல் தாளம் பூ மாலை தூக்கி முளைக்கூடம் தூபம் நல் தீபம் வைமின், அந்த டக்கு டக்கு டக்குன்னு வர மாதிரி. முத்து நல் தாமம் அப்படின்னா என்ன? முத்துக்களால் ஆகிய நல்ல மாலை. தாமம்னா மாலை. அப்புறம் பூ மாலை, பூ மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலை. அப்புறம் முளைக்குடம், முளைப்பாலிகை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அம்மன் கோயிலெல்லாம் முளைப்பாரின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பானையில் நவதானியங்களையும் போட்டு விளைய வச்சு அது ஒரு அடி வளர்ந்த பிறகு தூக்கிட்டு போய் கோயிலுக்கு கொண்டு போகிறது. வரிசையாக பெண்கள் கொண்டு போகிறத பார்த்துருப்பீங்க. அது பெரும்பாலும் அம்மன் கோயிலில் நடக்கும். அதான் முளைப்பாலி. அந்த முளைப்பாலி வைக்கணுங்கிறாரு. முத்துநல் தாமம்பூ மாலை தூக்கி முளைக்குடம், முளைப்பாலிகை வைங்க. தூபம், சாம்பிராணி புகை போடுங்க. நல் தீபம், நிறைய விளக்கேற்றுங்க. இதெல்லாம் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணிட்டு தான் நீங்கள் அந்த பொற்சுண்ணம் இடிக்க வேண்டும்ங்கிறாரு. முத்து நல் தாமம் பூ மாலை தூக்கி முளைக்கூடம் தூபம் நல் தீபம் வைமின் வைங்கோ அப்படிங்கிறார். சக்தியும் கணபதியின் இது சக்திங்கிறது சக்தி, சிவனுடைய சக்தி. சோமியும், சோமினா திருமகள், பெருமாளுக்கு துணையாக இருக்கிற திருமகள். பார்மகளும், பார்மகள்னா பூமாதேவி. அப்ப சத்தியும் சோமியும் பார்மகளும் நாமகளோடு பல்லாண்டி செய்மின். நாமகள்னா சரஸ்வதி. அப்ப சக்தி, திருமகள், நிலமகள், நாமகள் எல்லாரும் பல்லாண்டு பாடணுமா? இறைவனுக்கு பல்லாண்டு பாடுவது நம்ம பழக்கம். 9ஆம் திருமுறையில் சேந்தனார் பாடுறாரு. மண்ணுக தில்லை வளர்க நம் பக்தர்கள் வஞ்சகர் போயகல பொன்னின் செய் மண்டபத்துள்ளே புகுந்து புவனி எல்லாம் விளங்க அன்னநடை மடவாழ் உமைகோன் அடியோ முக்கு அருள் புரிந்து பின்னை பிறவி அறுக்க நெறிதந்த பித்தர்க்கு பல்லாண்டு கூறுதுமே. அப்படி பல்லாண்டு பாடுங்கள் என்று சொல்லுகிறார். யாரெல்லாம் கூப்பிட்டு? பராசக்தி, திருமகள், பூமாதேவி, சரஸ்வதி 4 பேரையும் கூப்பிட்டு பல்லாண்டு பாடுங்கிறார். அதுக்கப்புறம் 2-3 பேரை கூப்பிடுறாரு. யார? சித்தி.
சித்தின்னா நம்ம சித்தி புத்தின்னு சொல்கிறோம்ல, விநாயகருக்கு பக்கத்தில் இருக்க லேடிஸ் அதில் ஒன்று சித்தி. கௌரி, கௌரிங்கிறது பார்வதியினுடைய இன்னொரு வடிவந்தான். சித்தியும் கௌரியும் பார்ப்பதியும் பார்வதியும் கங்கையும் 4 பேர். இப்போ சித்தி, கௌரி, பார்ப்பதி, கங்கை எல்லாம் சக்தியினுடைய பேதங்கள் தான். ஒன்று வேற இன்னொன்று வேறன்னு சொல்ல முடியாது. சித்தியும் கௌரியும் பார்ப்பதியும் கங்கையும் வந்து கவரி கொள்மின். கவரி வீசணுமா சாமிக்கு? கவரி வீசி பார்த்துருக்கீங்களா? வெள்ளை கலரில் முடி மாதிரி இருக்கும், அதான் கவரி கொள்மின். அத்தன் ஐயாரன் அம்மானை பாடி. இவருக்கு ஐயாறு திருவையாத்தில் இருக்கிற பெருமான் ரொம்ப பிடிச்சிருக்காரு. அத்தன்னா அப்பா, ஐயாரன் ஐயாற்றில் எழுந்தருளி இருக்கிற பெருமான், அம்மான் நம்முடைய தலைவன், அவனை பாடி ஆட நீராட பொற்சுண்ணம் இடித்தும் நாமே. பொற்சுண்ணத்தை நாம் இடிப்போமாக. கடைசி காலத்தில் நம்மளை காப்பாற்றுற கடவுள் திருவையாற்று பெருமான் என்று ஞானசம்பந்தர் சொல்லுகிறார். புலனைந்தும் பொறி கலங்கி. 5 புலனும் கலங்கி போயிடும் வயசான பிறகு. இப்போ எனக்கே வந்து கண்ணு வந்து இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு டாக்டர். காது பாதி கேட்கல, வாய் பல் வந்து கொட்டி போச்சு. அப்போ ஒன்றுன்னா குறை. 5 பொறிகளும் நெறி கலங்கி நெறி மயங்கி. புலனைந்தும் பொறி கலங்கி நெறி மயங்கி அறிவு அழிந்துட்டு ஐமேலுந்தி. அலமந்த போதாக நடுங்கிற போது அதையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிற போது அஞ்சேல் பயப்படாத என்று அருள் செய்வான் அமருங்கோயில். அருள் செய்கிற பெருமான் யாரு? அவன்தான் ஐயாரப்பன். அங்கே வந்து வலம் வந்த மடவார்கள் நடமாட, கோயிலை சுற்றி பெண்கள் நடமாடிக்கொண்டு வருகிறார்கள். முழவு அதிர மத்தளம் கொட்டுது. ஆத்தாடி மழை பெய்ய போகுதுன்னு குரங்கெல்லாம் பயப்படுதான். மழை என்று அஞ்சி சில மந்தி பெண் குரங்குகள் அலமந்து பயந்து மரமேறி மரத்தில் ஏறி உச்சிக்கு போய் இருந்துக்கிட்டு வானத்தை பார்க்குதான். மழை வந்துருமோ அப்படின்னு முகில் பார்க்கும் திருவையாரேன்னு பாடினாரு நம்ம ஞானசம்பந்தர். ஐயாரப்பன் சொன்ன அத்தன் ஐயாரனை பாடின்னு வந்ததுக்காக சொல்கிறேன். புலனைந்தும் பொறி கலங்கி நெறிமயங்கி அறிவழிந்திட்டு ஐமேலுந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமருங்கோயில். வலம் வந்த மடவார்கள் நடமாட முழவதிர மழையன்றஞ்சி சிலமந்தி அலமந்தி மரமாறி முகில் பார்க்கும் திருவையாரே. அப்போ இது முதல் பாட்டு. என்னென்ன வைக்கணும்? முத்து நல்தாமம் பூ மாலை தூக்கி முளைக்கூடம் தூபம் நல் தீபம் வைமின். சத்தியும் சோமியும் பார்மகளும் நாமகளோடு பல்லாண்டு செய்மின். சித்தியும் கௌரியும் பார்ப்பதியும் கங்கையும் வந்து கவரி கொள்மின். அத்தன்னை யாரன் அம்மானை பாடி ஆடப்பற்றுண்ணம் ஈடித்தும் நாமே. அடுத்தது பாடல் எண் 2. பூயியல்வார் சடை எம்பீரார்க்கு பொந்திரு சுண்ணம் இடிக்க வேண்டும். மாவடு வகிரன்ன கண்ணீர் பம்மின் வந்தும் பூடன் பாடுங்கள். கூவி மின் தொண்டர் பூரம் நீலாமே குனிமின் தோழுமின் எம் கோணம் கூத்தன். தேவியும் தானும் வந்தமையாள செம்பொச்சை சுண்ணம் இடித்தும் நாமே. பூ இயல் வார் சடைன்னு போட்டிருக்கு. பூ இயல் வார் சடைன்னா அழகு பொருந்திய நீண்ட சடையை உடைய சிவபெருமான். எம்பிரார்க்கு எங்கள் பெருமானுக்கு பொன் திருச்சுண்ணம் பொன் போன்ற வாசனை பொடியை இடிக்க வேண்டும். நம்ம இப்ப இடிக்க வேணும். யாரை பார்த்து சொல்றாரு? மாவின் வடு வகிரன்ன. மாவடு இருக்குல்ல, அதை குறுக்க 2 நறுக்கிருங்க. நீளவாட்டில் நறுக்கிட்டு உள்ளே இருக்கிற பருப்பை எடுத்துட்டு பார்த்தா
அந்த உள்ளே இருக்கிற இடம் கண்ணு மாதிரியே தெரியும், அழகாக கண்ணு மாதிரி தெரியும். அதனால அதை மாவின் வடு வகிரன்ன மாவடுவை பிளந்தாற் போல கண்ணீர் கண்களை உடைய பெண்களே வம்மின், எல்லாரும் இங்கே வாங்க, எங்கிட்ட அங்கிட்டு நிற்காதீங்க, வாங்க வாங்க, வந்து உடன்பாடு மீன்கள், வந்து உடனே பாடுங்க, வந்து எங்களோட பாடுங்க, ரெண்டு அர்த்தம். வந்து உடன் பாடுங்கள், வந்து எங்களுடன் பாடுங்கள், வந்து நேரம் கடத்தாம உடனே பாடுங்கள். கூவிமின் கூவி அழையுங்கள், தொண்டர் பூரம் நிலாமே. இந்த மீட்டிங் எல்லாம் போடுவாங்க, மீட்டிங் ஹாலில் வந்து உட்கார மாட்டாங்க, நிறைய பேர் அங்கிட்ட உட்காந்து வெளியில் நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. உடனே அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ஜென்டில்மேன், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ப்ளீஸ் கம் அண்ட் சிட் இன்சைட் த ஹால். அது மாதிரி இது வந்து தொண்டர் புறம் நிலாமே, அடியார்கள் வெளியே நிற்காதபடி கூவுமின் கூவி அழையுங்கள், வாங்க வாங்க எல்லாரும் இங்கே உள்ள வந்து உட்காருங்க. குனிமின் குனிந்து ஆடுங்கள், தொழுமின் வணங்குங்கள், எங்கோன் எங்கள் தலைவன், எம் கூத்தன் எங்களுடைய கூத்த பெருமான். அவன் என்ன செய்வான், எப்போதும் தான் மட்டும் தனியாக வரமாட்டான், தேவியும் தானும் வந்து இறைவியும் தானுமாய் எழுந்தருளி வந்து எம்மை ஆள எம் வழிபாட்டை ஏற்றி எம்மை அடிமை கொள்ளும் பொருட்டு செம்பொன் போல ஒளிவிடும் செய் சுண்ணம் வாசனை பொடியை இடித்தும் நாமே. சிவபெருமான் எப்போ வந்தாலும் அம்மையோட தான் வருவார். மாதர் பீரை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி, இது ஒரு பாட்டு திருநாவுக்கர சாமி பாடினது. மாதர் பீரை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி. அடுத்த பாட்டில் எரிப்பீரை கண்ணியினானை எந்திளையாளோடும் பாடி, பிறையிளங்கண்ணியினானை பெய்வளையாளோடும் பாடி, எடுமதி கண்ணியினானை எந்திளையாளோடும் பாடி, தன்மதி கண்ணியினானை தையல் நல்லாளோடும் பாடி. அப்போ சிவபெருமானை யாரோட சேர்த்து வச்சு பாடணும், உமையம்மையோட சேர்த்து வச்சு பாடணும்னு அர்த்தம். அதனால தேவியும் தானும் வந்து இரவியும் தானுமாய் எழுந்தருளி வந்து எம் வழிபாட்டை ஏற்று அடிமை கொள்ளும் பொருட்டு செம்பன் போல ஒளிவிடும் வாசனை பொடியை நாம் இடிப்போமாக. அதான் இதுக்கு பொருள். பூயியல் வார்சடை எம்பீரார்க்கு, பூயியல் வார்சடை பூ வைத்த அழகு பொருந்திய நீண்ட சடை, அவருக்கு ஜடாமுடி இருக்குல்ல சிவபெருமானுக்கு, அது பூயியல் வார்சடை எம்பீரார்க்கு பொந்திரு சுண்ணம் இடிக்க வேண்டும், மாவடு வயிறன்ன கண்ணீர் வம்மின் வந்து உடன் பாடுங்கள், கூவிமின் தொண்டர் பூரம் நிலாமே குனிமின் தோழுமின் எம்கூத்தன். தேவியும் தானும் வந்தெம்மையாள செம்பொற்றை சுண்ணம் இடித்தும் நாமே. பாடல் எண் 3. சுந்தர நிறணிந்தும். ஒரு மனுஷனுக்கு அழகு எப்போ வரும்னா திருநீர் பூசினா தான் வரும். சுந்தர நீர், அழகான நீர், அழகிய திருநீர். சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், தந்திரமாவது நீர், சமயத்தில் உள்ளது நீர், செந்தூவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே. திருநீற்று பதியத்தில் ஞானசம்பந்தர் பாடின பாட்டு. அதனால சுந்தர நிறணிந்தும் மெழுகினா சாணம் போட்டு மெழுகணும். சாணம் போட்டு மெழுகிறதுனா கன்று போட்ட மாட்டினுடைய சாணத்தை தான் எடுத்து போட்டு முழுகணும்.
தரையை மெழுகுதல் செய்து மெழுகி தூய பொன் சிந்தி எல்லா இடத்துலையும் தங்கத்தை சிந்தோணுமா, தங்க பொடியை சிந்தோணும் போல இருக்கு. தூய பொன், அதுவும் 10 மாத்து தங்கம், தூய பொன் சிந்தி நிதி பரப்பி நிறைய இந்த மணிகள்லாம் இருக்குல்ல, நவரத்னங்கள், அதையெல்லாம் பரப்பணுமா அந்த தரையில். எந்த இடத்துல இடிக்க போகிறோமோ அந்த இடத்த அழகுபடுத்த சொல்கிறாரு. இந்திரன் கற்பகம் நாட்டி எங்கும், நம்ம வாழை மரம் எல்லா இடத்துலையும் நடுவோம். இவர் என்ன சொல்கிறாரு, இந்திரலோகத்தில் இருக்க கற்பக மரங்களை எல்லாம் கொண்டாந்து நடுங்கய்யா. சிவபெருமான் என்ன சாதாரண ஆளா? இந்திரன் கற்பகம் நாட்டி எங்கும் எழுச்சூடர் வைத்து கொடி ஏடுமின், வரிசையாக விளக்கு வச்சு ரிஷப கொடியை ஏற்றுங்க. கொடி சிவபெருமானுக்குள்ள கொடி. எழுச்சூடர் வைத்து கொடி ஏடுமின் அந்தரர்கோனா எந்தன் பெருமான். அந்தரர்கோன்னா இந்திரன், அயந்தன் பெருமான் பிரம்மனுடைய தலைவன் நம்ம சிவபெருமான். ஆழியான் நாதன், ஆழியான்னா யாரு? சக்கரப்படையை வச்சிருக்கிறவன். அது யாரு? திருமால், பெருமாள். சக்கரப்படையை வைத்திருக்கிற பெருமாளுக்கு கணவன். நாதன்னா கணவன் அர்த்தம். நல்வேலன் தாதை எந்த ரம்மாள் ஊமையாள் கொழுநன், உமையாளுடைய கொழுநன், உமையாளுடைய கணவன் அர்த்தம். எந்த ரம்மாளூட, எங்க தரத்திலையும் எங்களை கூட அப்படின்னு அர்த்தம். எந்த ரம் ஆள் அழகாக கொள்ளுகிற, உமையாள் கொழுநன் ஏந்த பற்சுண்ணம் இடித்தும் நாமே. இந்த ஆழியான் நாதன் சொல்றார். ஆழியான்னா சக்கரப்படையுடைய பெருமாள். பெருமாள் சிவபெருமானுக்கு ஒரு பொண்டாட்டி அப்படின்னு சொல்றாருங்க. சிவபெருமானுக்கு 4 சக்திகள் உண்டு என்று சொல்வார்கள். சாந்த சக்தி பார்வதி, கோப சக்தி அது காளி, வீரசக்தி அது துர்க்கை, புருஷ சக்தி அதுதான் திருமால். அதனால ஆழியான் நாதன்கிறது ஆழியானுடைய கணவன்கிற பொருள்ல தான் வருது. சாந்த சக்தி பார்வதி, கோபசக்தி காளி, வீரசக்தி துர்க்கை, புருஷ சக்தி திருமால். அரியலால் தேவி இல்லை ஐயன் ஐயாரனர்க்கேன்னு தேவாரத்தில் பாட்டிருக்கு. அரிய தவிர வேற தேவி அவருக்கு இல்லைன்னே பாடுறாங்க. நல் வேலன் தாதை அப்படின்னு வருது. வேலன் யாரு? முருகன். முருகனுக்கு தகப்பன் தான் சிவபெருமான். அதனால நல் வேலன் தாதை, நல்ல வேலை கையில் வச்சிருக்கானா. அது என்ன, ஏன் நல்ல வேலு அப்படின்னா, சக்தியிடமிருந்து அந்த வேலை வாங்கி சூரபன்மனை சம்ஹாரம் செய்யாமல் இருந்திருந்தால் இந்திரனுடைய மனைவி நூல் தாங்கி இருக்க மாட்டாள். வேல் வாங்காவிட்டால் இந்திரன் மனைவி கழுத்தில் நூல் இருந்திருக்காது. நூலுங்கிறது மங்கள நாள். சேல்வாங்கு கண்ணியர் வண்ண பயோதரம் சேர எண்ணி, பயோதரம்னா மார்பகம். சேல்வாங்கு கண்ணியர் வண்ண பயோதரம் சேர எண்ணி மால் வாங்கி ஏங்கி மயங்காமல் வெள்ளி மலையெனவே கால் வாங்கி நிற்கும் களிற்றான். இந்த ஐராவத யானையை பற்றி சொல்றாரு. வெள்ளி மலை மாதிரி இருக்கான் அந்த யானை. கால் வாங்கி நிற்கும் களிற்றான், அது யாரு? இந்திரன். அவனுடைய கிளத்தி, கிளத்தின்னா மனைவி, கிளத்தி கழுத்தில் கட்டு நூல் வாங்கிடாது என்று அன்று வேல் வாங்கி பூங்கழல் நோக்கு நெஞ்சே என்பது திருப்புகழ். அதனால நல்வேல் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் அது நல்ல காரியங்களை செய்திருக்கிற வேல். அதனால எந்தரம்மாள் எங்கள் தரத்தில் உள்ள ஆட்களையும் உடையாள் கொழுனருக்கு உமாதேவியின் கணவனான சிவபெருமானுக்கு ஏந்த பொருத்தமான
இழைந்தன்னா பொருத்தமானன்னு அர்த்தம். பொற்சுண்ணம் வாசனை பொடியை இடித்தும் நாமே. இது பாட்டு, மூணாவது பாட்டு இப்போ நம்ம பார்த்துருக்குது. சுந்தர நிறணிந்தும் மெழுகி தூய பொன் சிந்தி நிதி பரப்பி இந்திரன் கற்பகம் நாட்டி எங்கும் ஏடிச்சூடர் வைத்து கொடியடுமின் அந்தரர் கோணா எந்தன் பெருமான் ஆடி அண்ணாதன் நல்வேதந்தாதை எந்தரம் ஆழ்வுமையாள் கொழுனர்க்கு எந்த பற்றுண்ணும் இடித்தும் நாமே. இப்போ பாடல் எண் 4. காசணி மின்கள் உலக்க எல்லாம் கம்பனி மின்கள் கரையூரலை நேசமுடைய அடியவர்கள் நின்று நிலாவுக என்று வாழ்த்தி தேசமெல்லாம் புகழ்ந்தாடுங்கட்சி திரு ஏகம்பன் செம்பற்கோவில் பாடி பாசவினையை பறித்து நின்று பாடிப்பொற் சுண்ணம் இடித்தும் நாமே. பாட்டு முதல்ல பாருங்க. காசணி மீன்கள் மணிவடங்களை கட்டுங்கள். எதில்? இந்த உலக்கையில். எந்த உலக்கை வச்சு இடிக்கிறோமோ அதில் மணிவடங்களை கட்டுங்கள். காசணி மீன்கள் உலக்க எல்லாம், உலக்கைகளுக்கு எல்லாம். அப்புறம் கம்பனி மீன்கள், காம்பனி மீன்கள் தான் பட்டாடை சுத்துங்கள்னு அர்த்தம். இந்த கீழே இருக்குல்ல உரல், அது சும்மா வச்சுக்கப்படாத போல இருக்கு, அதுக்கு ஒரு பட்டாடை சுத்தணுமா, பாவாடை கட்டுற மாதிரி. காம்பனி மீன்கள் பட்டாடை சுற்றுங்கள். கரை உரலை, கருமையான உரல்களுக்கு பட்டாடை சுற்றுங்கள். நேசமுடைய அடியவர்கள், இறைவனிடத்து அன்புடைய அடியவர்கள். நேசம்னா அன்பு. நின்று நிலாவுக என்று வாழ்த்தி, இந்த அடியார்கள்லாம் வாழட்டும் என்று வாழ்த்த வேண்டுமாம். அப்படி அடியார்களை வாழ்த்தினால் நன்மை நடக்கும், நாமும் வாழ்வோம் என்பது நம்முடைய நம்பிக்கை. கந்தபுராணத்தில் கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்லுவார், உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச பாட்டு. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க. குக்குடம்னா சேவல். குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏரிய மங்கை வாழ்க, யானை தன் அடங்கு வாழ்க, வாரிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். அடியார்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்த வேண்டும். அதைத்தான் நின்று நிலாவுக என்று வாழ்த்தி, நேசமுடைய அடியவர்கள் நின்று நிலாவுக என்று வாழ்த்திங்கிறார். நிலை பெற்று விளங்குக என்று வாழ்த்திசைத்து தேசமெல்லாம் புகழ்ந்து ஆடும், உலகமெல்லாம் புகழ்ந்து கொண்டாடும் கச்சி திரு ஏகம்பன், காஞ்சிபுரத்து திரு ஏகம்பேஸ்வரர். திடீர்னு அவருக்கு இப்போ காஞ்சிபுரத்துக்கு நினப்பு போயிடுச்சு. காஞ்சி ரொம்ப முக்கியமான ஒரு தலமாக அந்த காலத்தில் விளங்கியிருக்கு. இப்போ பூக்கள்ல எது சிறந்ததுன்னா ஜாதி பூவான். புருஷர்களில் எவன் மேன்மையானவன்னா பெருமாள் விஷ்ணுவா. ரம்பை, நாரிமணிகளிலே சிறந்தவள் யாருன்னா ரம்பையா. நகரங்களிலே சிறந்தது எதுன்னு கேட்டால் காஞ்சியா. அப்படி ஒரு பழமொழி. புஷ்பேஷு ஜாதி, ஜாதினா ஜாதிப்பூ. புஷ்பேஷு ஜாதி புருஷேஷு விஷ்ணு நாரீஷு ரம்பா நகரேஷு காஞ்சின்னு ஒரு பழமொழி. அது வடமொழியில் இருக்கு. இந்த ஏகாம்பரநாதரை பட்டினத்தார் ஒரு பாட்டில் பவமேன்னு ரொம்ப உருகி பாடுவார். கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்து உருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின் அஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனே. காஞ்சிபுரத்தில் எழுந்தருள் இருக்கிற ஏகம்பன், ஏகம்பரநாதர் என்கிற பெருமானே, இதெல்லாம் பொறுத்து கொள்வாய்ன்னு அவர் ஒரு பாட்டு பாடுவார். அதனால கட்சி திரு ஏகம்பன்
அது இந்த இடத்துல வருது இந்த பாட்டில். கச்சி திரு ஏகம்பன் செம்பன் கோயில் பாடி. அந்த கோயில் இப்போ கருங்கல் திருப்பணி தேவகோட்டை நகரத்தார் பண்ணது, காஞ்சிபுரத்தில் இருக்குது, மேனாவகை. இப்போ அந்த காலத்தில் அதுக்கு முன்னால் அது பொற்கோயிலாக இருந்திருக்கும் போல இருக்கு. இந்த வேலூரில் இருக்குல்ல பொற்கோயில், அது மாதிரி ஒரு பொற்கோயிலாக இருந்திருக்கும் போல இருக்கு. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, செம்பொன் கோயில் பாடிங்கிறார். செம்பொன்னால் செய்யப்பெற்ற திருக்கோயிலை பாடி. அதுக்கப்புறம் பாச வினையை பறித்து. இந்த பாசத்தை, பாசம்ங்கிறது ஒருத்தட்ட வச்சிருக்கிற அன்பு இல்லை, இது பாசம்ங்கிறது தலை, ஆணவம் கண்மம் மாயை என்கிற தலை. அதை அப்படியே வேரோட பறிச்சிடணுமா. பாச வினையை பறித்து நின்றுங்கிறார். குலசேகர ஆழ்வார் ஒரு பாட்டு பாடுவார், செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே. செடியாய வல்வினைகள், செடி மாதிரி வருதா நமக்கு, நம்ம செய்கிற வினையெல்லாம் அதையெல்லாம் பிடுங்கிடணுங்கிறார் அவரு. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியோனே வெங்கடவானின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. அது மாதிரி பாச வினையை பறித்து நின்று பாடி, சிவபெருமானுடைய திருவருளை பாடி, பொற்சுண்ணம் இடித்தும் நாமே, வாசனை பொடியை நாம் இடிப்போமாக. அதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். பாடல் எண் 4 இப்போ நம்ம பார்த்துருக்கோம். கசனி மின்கள் உலக்க எல்லாம் கம்பனி மின்கள் கரையூரலை. உரலுக்கு பட்டாட சுத்தவான். கம்பனி மின்கள் கரையூரலை நேசமுடைய அடியவர்கள் நின்று நிலாவுக என்று வாழ்த்தி, தேசமெல்லாம் புகழ்ந்தாடுங்கட்சி திருவேகம்பன் செம்பற்கோயில் பாடி, பாசவினையை பறித்து நின்று பாடிப்புன் சுண்ணம் இடித்தும் நாமே. இப்போ பாடல் எண் 5. இதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம இப்போ இடிக்கிறோம்ல பொற்சுண்ணம், அதை கலந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணணும். அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னால் அருகம்புல்லை எடுத்து தண்ணியில் நனைச்சி ஒரு சொட்டு அவர் தலையில் வைக்கணும். அப்புறம் பாலில் நனைச்சி ஒரு சொட்டு வைக்கணும். இதெல்லாம் பண்ண பிறகு தான் இந்த பொடியை கலந்து அபிஷேகம் பண்ணணுமா. அதுக்கு இந்த அருகம்புல்லை எடுக்கிறதுக்கு ஆளாளுக்கு போட்டி போடுறீங்களாம். அதான் இந்த அடுத்த பாட்டு. அருகெடுப்பாராயனும் அறியும். அருகம்புல்ல பிரம்மனும் திருமாலும் அவசரப்பட்டு போய் எடுப்பாங்களாம். அன்றி மற்றிந்திரனோடு அமரர் நறுமுறு தேவர் கணங்கள் எல்லாம் நமக்கு பின்பல்லதெடுக்கப்பட்டோம். செறிவூடை மும்மதில் எய்த வில்லி திருவேகம்பன் செம்பற்கோயில் பாடி. மறுபடியும் ஏகம்பத்தை தான் பாடுறார், ஏகாம்பரேஸ்வரர் கோயிலை தான் பாடுறார். முருவர் செவ்வாயினர் முக்கண் அப்பற்கு ஆடப்பொற் சுண்ணம் இடித்தும் நாமே. அருகெடுப்பார் அயனும் அறியும். அருகம்புல்லை எடுக்கும் பணியை பிரம்மனும் திருமாலும் செய்வார்கள். அன்றி தவிர இந்திரனோடு, தேவர்களுடைய தலைவனாகிய இந்திரனோடு அமரர் தேவர்கள் எல்லாம் நறுமுறு, அதாவது பல்ல கடிக்கிறாங்களாம், நறு நறுன்னு. அதை அப்படி போடுறாரு. நர நரன்னு பல்ல கடிக்கிறான்னு சொல்கிறோம்ல, அதை போடுறாரு. நறுமுறு தேவர் கடங்கள் எல்லாம் நான் முன்னால நீ முன்னாலன்னு பல்ல கடிச்சுக்கிட்டு வராங்களாம். இவங்கெல்லாம் வாரதுக்கு முன்னால நம்ம எடுத்துடணுங்கிறாரு மாணிக்க வாசகர். இவங்க எல்லாரும் எப்போ எடுக்கணும், நமக்கு அப்புறம்தான் எடுக்கணும். அதனால நமக்கு பின்பு அல்லது எடுக்க ஒட்டோம். நம்ம எடுத்த பிறகுதான் இந்த அருகம்புல்லை இவங்கெல்லாம் தொட முடியும். நமக்கு பின்பல்லது எடுக்க ஒட்டோம். செறிவூடை மும்மதில் எய்த வள்ளி. அதாவது ஒரு காலத்தில்
சிவபெருமான் முப்புறங்களையும் எரித்தார்னு நம்ம முந்தி பார்த்துருக்கோம். எரித்தார்னா ஒரு வில்லை எடுத்து அம்பு போட்டு அவர் எரிக்கலை. அவர் அப்படியே ஒரு சிரிப்பு சிரித்தார், ஒரு புன்னகை, அதுலேயே அது போயிடுச்சு. ஆனால் அவர் வில்லு எடுத்தார், கையில் வில்லு வச்சுருந்தது உண்மைதான். மேருமலையை வில்லாக்கி, வாசிகையை நானாக்கி, திருமாலை அம்பாக்கி ஒரு வில்லு வச்சுருந்தார். அதனால அதை இங்கே பாடுறாரு. செறிவூடை மும்மதில் எய்த வள்ளி. எய்தன்னா அம்பை வச்சு எய்தங்கிற பொருள் வருது. ஆனால் உள்ளபடியே அவர் அம்பை வச்சு எய்யலை, சிரிச்சு தான் அதை அழிச்சார். செறிவூடை மும்மதில் எய்த வள்ளி. மும்மதில்னா 3 கோட்டைகள், முப்புறம். செறிவுடைனா திண்மையான, ரொம்ப ஈஸியாக அழிக்க முடியாதுன்னு அர்த்தம். செறிவூடை மும்மதில் எய்த வள்ளி. திருவேகம்பன் செம்பன் கோயில் பாடி. திரு ஏகம்பம் என்கிற ஏகாம்பரநாதருடைய செம்பொன்னாலான கோயிலை பாடி முறுவல் செய்வாயினர். சிரிச்சுக்கிட்டே தான் எல்லாரும் பண்ணுறாங்களாம் இந்த பெண்கள். அத்தி இதை நம்ம இடிக்க வேண்டியிருக்கேன்னு வருத்தப்படலையாம். முறுவல் செவ்வாயினர். சிரிக்கிற சிவந்த வாயை உடைய பெண்கள் முக்கண் அப்பருக்கு, 3 கண்களை உடைய சிவபெருமானுக்கு. முக்கண் அப்பன் யாரு? சிவபெருமான். 3 கண்களை உடைய சிவபெருமானுக்கு நீராட. ஆடனா நீராட. பொற்சுண்ணம் வாசனை பொடி இடித்தும் நாமே நாம் இடிப்போமாக. அருகெடுப்பாராயனும் அறியும் அன்றி மற்று இந்திரனோடமரர் நறுமூறு தேவர் கணங்கள் எல்லாம் நமக்கு பின்பல்லதெடுக்க ஒட்டோம். செறிவூடை மும்மதில் எய்த வள்ளி. திருவேகம்பன் செம்பர் கோயில் பாடி முறுவர் செவ்வாயினர் முக்கண்ணப்பர்க்கு ஆடப்பொற் சுண்ணம் இடித்தும் நாமே. இது பாடல் எண் 5. இனி அடுத்த வர்ற பாடல்களை அடுத்த வாரம் பார்ப்போம்.